இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம பலவிதமான கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை பற்றிய செய்திகளையும் தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இந்த வரலாறுகள்ல பல வரலாறுகள் கவலைக்குரிய செய்திகளாகத்தான் நம்மை வந்தடைகின்றன. இழப்புகள், மரணங்கள், ஒரு இன அழிப்புகளாக நடைபெற்ற சம்பவங்கள் என்று கடந்த காலம் முழுவதுமே நமக்கு பல வரலாற்று பாடங்களை கற்றுத்தருகிற சோகங்கள் நிறைந்ததாகவே இருப்பதை நம்ம தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. என் நிகழ்காலம் கூட பல நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறது. யுத்தமும் இனப்படுகொலையும் மனிதர்களை கொன்று குவிக்கிற அதிகார வெறியும் நிறைந்திருக்கக்கூடியவர்களால் இன அழிப்பு நடைபெறுகிறது. மனிதர்கள் நிம்மதி இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவை பதிவு செய்கிற நாள் ஜூலை 12ஆம் தேதி. இதே போன்று 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜூலை மாதம் 11ஆம் தேதி இந்த உலகத்திலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக 8000 அப்பாவி சகோதரர்கள் ஒரே பகுதியில் ஒன்று குவிக்கப்பட்ட நாளாக ஜூலை 11ஆம் தேதி இருக்கிறது. இன்றைக்கும் அந்த நாள் அந்த பகுதி மக்களால் நினைவூட்டப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி நினைவூட்டலோடு சேர்த்து DNA டெஸ்ட் மூலமாக அடையாளம் காணப்பட்ட புதிய ஜனாசாக்களும் அடக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினமும் 11 ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. எங்கு நடந்தது இந்த சம்பவம், என்ன சம்பவம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பொஸ்னியாவில் வாழ்ந்த பொஸ்னியாக் இனத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட நிகழ்வுதான் ஸ்ரப்ரெனிகா இனப்படுகொலை என்று அழைக்கப்படக்கூடிய நிகழ்வு. இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஐரோப்பாவில் நடந்த மிகப்பெரிய இன அழிப்பாக ஸ்ரப்ரெனியாக் இனப்படுகொலை தான் இன்றைக்கும் வரலாற்றிலே பேசப்படுகிறது. ஏன் இந்த இனப்படுகொலை நடந்தது என்பதற்கு பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லைங்க. பொஸ்னியாக் என்கிற இனத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினார்கள். அதற்காக வேண்டித்தான் அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். 1992 இருந்து 95 வரைக்கும் பொஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. இந்த நாட்டில் 3 இனக்குழுக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதிலே ஒரு இனக்குழு பொஸ்னியாக் என்கிற முஸ்லிம்களை கொண்ட இனக்குழுவாக இருந்தது. இரண்டாவது இனக்குழு செர்பியர்கள், ஆர்த்தடாக்ஸ் சேர்புன்னு சொல்லுவாங்க அவங்கள. மூன்றாவது இனக்குழு குரேஷியர்கள். இந்த 3 இனக்குழுக்கள் தான் இந்த பகுதிகளிலே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் யுகோஸ்லாவியா மொத்தமாக சிதைந்து துண்டு துண்டாக உடைகிறது. அப்பொழுது பொஸ்னியா என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் சுதந்திரம் பெற்ற தனி நாடு என்கிற ஒரு அறிவிப்பை விடுக்கிறார்கள். இந்த அறிவிப்பை விடுத்ததோட தான் ஒரு மிகப்பெரிய யுத்தமே அங்க ஆரம்பிக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதோட 1993ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன் UN என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரப்ரெனியாக் பகுதிகளை சேஃப் ஏரியா, சேஃப் ஜோன், பாதுகாப்பான பகுதி, அங்க போய் எல்லாருமே சேருங்க, அந்த பகுதியை நாங்க பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சிருக்கிறோம், எனவே உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வராது என்று அறிவிக்கிறார்கள். ஸ்ரப்ரெனியாக் என்கிற பகுதிகளில் UN பீஸ் ஃபோர்சஸ், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமாதான படைகள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தது. ஐநா சார்பாக இந்த பாதுகாப்பு பணிகளை முழுவதுமாக கையிலே வைத்துக் கொண்டிருந்தது நெதர்லாந்தினுடைய டச்பாட் படைப்பிரிவினர் தான். ஸ்ரப்ரெனியாக் என்கிற பகுதி சேஃப் ஜோன், பாதுகாப்பான பகுதி என்று அறிவிக்கப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அந்த பகுதிகளுக்கு குடிபெயர்கிறார்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த நெதர்லாந்தினுடைய டச்பாட் படைப்பிரிவை பொறுத்தவரையில் குறைவான படையினராக இருக்கிறாங்க. ஆயுதங்களும் அவர்களிடத்தில் பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த நிலையில தான் 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி ரெட்கோ மெலடிக் என்கிற ஒருவனுடைய தலைமையில் பொஸ்னிய சேர்பிய படைகள் உள்ளே நுழைந்து ஸ்ரப்ரெனிகாவை முழுவதுமாக கைப்பற்றுகிறார்கள். அந்த கைப்பற்றல் நடக்கிற நேரத்தில் ஐநா பாதுகாப்பு படையாக செயல்பட்ட நெதர்லாந்தினுடைய பாதுகாப்பு படைகள் எந்த விதமான எதிர்ப்புகளையும் காட்டாமல் அமைதியாகி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் ரெட்கோ மெலடிக் என்கிறவனுடைய தலைமையில் உள்ளே நுழைந்த பொஸ்னிய சேர்பிய படைகள் என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்த 12 வயதுக்கு மேற்பட்ட 77 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள்ல
இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே ஆயிரக்கணக்கானவர்களை அங்க இருந்து வேறு இடங்களுக்கு வாகனத்தில் எடுத்துக்கிட்டு போறாங்க. பல வெஹிக்கிள்ல அவங்க அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைச்சுக்கிட்டு போன அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள், பொஸ்னியாக் இனக்குழுவை சேர்ந்த முஸ்லிம்கள். ஆடுகள், பாடசாலைகள், ஸ்கூல்ஸ், மலைகள், போகிற பாதைகள் என்று கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த மக்களை வரிசையாக நிறுத்தி சுட்டு கொன்றது செர்பிய பொஸ்னிய படைப்பிரிவுகள். பல உடல்கள் கூட்டு புதைகுழிகளாக அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. நூற்றுக்கணக்கான ஜனாசாக்களை ஒரே குழியில போட்டு புதைச்சிருந்தாங்க. பிற்பட்ட நாட்களில் விசாரணைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டி வரும் என்பதற்காக அவற்றையும் வெளியில எடுத்து ஒவ்வொரு இடங்களிலும் வீசி இருந்த காட்சிகள், வேறு வேறு இடங்களில் புதைத்திருந்த காட்சிகளை எல்லாம் இந்த உலகம் கண்டது. பொஸ்னிய செர்பிய படைகள் செய்த மாபெரும் அநியாயமாக வரலாறு இதை இன்றைக்கும் பார்க்கிறது. அதிகாரப்பூர்வமாக 8372 அப்பாவி இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக இன்றைக்கும் வரலாறு பேசுகிறது. இதுவரைக்கும் 6000க்கு மேற்பட்ட உடல்கள் DNA பரிசோதனை மூலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு தனியான ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டும் இருக்கின்றன. இன்றைக்கும் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்களை தேடுகிற உறவுகள் இருக்கிறார்கள். ஸ்ரெப்ரெனிகா ஐநா பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டாலும், ஐநாவினுடைய பாதுகாப்பு படைகள் அங்கு இருந்தாலும் அவர்களால் மக்களை பாதுகாக்க முடியவில்லை. அத்தனை மக்களும் கொன்று குவிக்கப்பட்டார்கள். உலக அளவில் ஐநாவினுடைய அமைதி காக்கும் படைகளுடைய மாபெரும் தோல்வியாக இன்றைக்கும் ஸ்ரெப்ரெனிகா படுகொலைகள் பார்க்கப்படுகின்றன. இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இது தொடர்பான வழக்குகள் போடப்பட்டு, வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னாட்கள்ல ஸ்ரெப்ரெனிகாவில் நடந்தது மாபெரும் இன அழிப்பு, ஒரு ஜினோசைட் என்கிற தீர்ப்பும் வழங்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைகள்ல முக்கியமான 2 மனித மிருகங்கள், இரத்த வெறிபிடித்த காட்டேரிகள் முக்கிய குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டார்கள். ஒருவன் ரெட்கோ மெலடி என்கிற பொஸ்னிய செர்பிய படைகளுக்கு தலைமை தளபதியாக இருந்தவன். இவனுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. இரண்டாவது நபர் ரடோவின் கராட்சிக் என்கிறவன், இவனுக்கும் வாழ்நாள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளை நினைவு கூறும் விதமாக அந்த பகுதிகளில் கொல்லப்பட்ட அத்தனை சகோதரர்களுடைய ஜனாசாக்களும் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இவர்கள் இந்த இன அழிப்பில் கொல்லப்பட்டவர்கள் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஸ்ரெப்ரெனிகா நகரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரெப்ரெனிகா பொட்டோகாரி மெமோரியல் அண்ட் செமெட்ரி ஏரியாவில் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்படுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆண்டும், அதாவது நேற்றைய தினமும் 11 ஜனாசாக்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த இனப்படுகொலையில் உயிர் தப்பியவர்கள், அவர்களுடைய உறவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவிடத்திற்கு வந்து அவர்களுக்காக பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். இந்த நினைவிடத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கான செலவுகளை துருக்கி தான் ஏற்பாடு செய்திருக்கிறது. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் நேற்றைய தினம் இது தொடர்பான அறிவித்தல்களை விடுத்திருக்கிறார். அவரும் இந்த நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார். உலக வரலாற்றில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாபெரும் இன அழிப்பு என்பதை அர்துகான் மீண்டும் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த நினைவிடத்தில் வைத்து 2024ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளியால ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தார்கள். ஸ்ரெப்ரெனிகா படுகொலை சம்பந்தப்பட்ட ஜூலை 11ஆம் தேதியை இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கமெமரேஷன் ஆஃப் த 1995 ஜெனோசைட் இன் ஸ்ரெப்ரெனிகா என்று கடைபிடிக்கும் தீர்மானத்தை UN ஜெனரல் அசெம்பிளி கொண்டு வந்திருக்கிறது. நேற்றைய தினமும் ஸ்ரெப்ரெனிகாவில் ஆயிரக்கணக்கான உறவுகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த நாளை நினைவூட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த அப்பாவிகளுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் என்பதற்காகவே அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் காசாவை பற்றி பேசுகிற அதே நேரம் 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்னும் ஒரு காசா பொஸ்னியாவிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே ரொம்ப கவலையோடு நாம் பேச வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். அந்த மக்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இதற்குரிய நீதியை நிலைநாட்டி விமோசனத்தை கொடுக்க வேண்டும், உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.